எதுக்கு அடிக்கிறீங்க? சொல்லுங்க, அடிங்க. வலிக்குது. என்ன பிரபா கிட்ட பேசி அவ மனச மாத்தி அவளை தற்கொலைக்கு தூண்டி விடுறியா? ஜெயிலுக்கு வந்து உன் குணம் மாறல, உன் திமிரு அடங்கல, அதுக்கு தாண்டி இது. இல்ல இல்ல, இனிமே நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். இனிமே பண்ண மாட்டேன். ஆனா இப்ப பண்ணதுக்கு அக்கா மேடம் ஆரம்பிங்க அக்கா. சரிங்க மேடம். என்ன பண்ணி வச்சிருக்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவனா நீ? ஆமா, நான் பெரிய இவன் தான். என்ன நீ கூட கூட பேசிட்டு இருக்க? வர வர உனக்கு அம்மாங்கற மரியாதை இல்லல? இல்ல, நான் அப்படி தான் பேசுவேன். திமிர ஆயிடுச்சுடா, வாய் மூடு. சக்சஸ் சக்சஸ். நாம ரெண்டு பேருமே நினைச்ச மாதிரி இந்த கேம்ல ஜெயிச்சிட்டோம். என்னமா சொல்ற? என்ன 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 நடந்துச்சு? ஒளிஞ்சு நின்னு நாம அடிச்சுக்கிட்டத பார்த்த கோட்டீஸ்வரிக்கும் தசரதனுக்கும் மூஞ்சியே இல்லடா. உடனே இவங்க போய் அந்த ஐஸ்வர்யா கிட்ட என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியல. அந்த ஐஸ்வர்யாவுக்கு சகலமும் ஆடி போயிடுச்சு. இங்க இருந்து துண்ட காணோம் துணிய காணோம்னு சீக்கிரமா ஓட போறா பாரு. மா அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட திட்டம் கரெக்டா நடக்கணும். அது நடக்கும் தானே? எல்லாமே நடக்கும், நீ கவலைப்படாம இரு. பிளான் பண்ண நேரத்துல எல்லாமே பக்காவா நடக்கும். அப்புறம் சூர்யாவும் மும்பைக்கு கிளம்பியாச்சு. ஆக மொத்தத்துல நமக்கு நம்ம திட்டம் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. டேய், சொதப்பிடக்கூடாதுடா. நாளைக்கு எல்லாமே சரியா நடக்கும்ல? மா எல்லாமே ரெடியா இருக்கு. நீ மட்டும் உஷாரா இரு. அவங்களுக்கு உன் மேல ஒரு துளி கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. வராது. இனிமே அந்த ஐஸ்வர்யாவாலையும் சரி அவ குடும்பத்தாலையும் சரி நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த தொல்லையுமே இருக்காது. ஒரேடியா அவங்கள நம்ம தலை முழுகிடலாம். கரெக்டுமா. அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யா கிட்ட இருக்க எல்லா ஆதாரமே ஒண்ணும் இல்லாம ஆக போகுது. இப்போ எல்லாமே இப்போ பிஷு பிஷுன்னு போகுது. சூப்பர்டா. இந்த ரூம்ல மகான்னு ஒருத்தி இருந்தா. அவ எங்க போனானே தெரியல. ஆனா அவள மாதிரியே ஒரு பொம்மை மட்டும் என் முன்னாடி இருக்கு. ஐயோ, இந்த நேரம் பார்த்து என் வாட்ச் வேற காணோம். மகா, வாட்ச் பாத்தியா? மகா, வாட்ச் எங்கன்னு சொல்லு. ஏய், என்ன இந்த பொம்மை எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்குது? ஒரு வேலை கீ கொடுத்தாதான் வேலை செய்யுமோ? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதானா? இப்படி பண்ணா நான் சிரிச்சிடுவேன், சமாதானம் ஆயிடுவேன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம், அப்படிதானே? என்ன மகா இப்படி கோச்சுக்கிற? எனக்கு மட்டும் போகணும்னு ஆசையா? ஆமாமா, உங்களுக்கு ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா அப்படிதானே? லெஃப்ட் ஹேண்ட்ல தானே டீல் பண்ணுவீங்க? நான் லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாம் டீல் பண்ணல. ஒரு வக்கீல் கிட்ட ப்ராப்பரா பேசி அவர் மூலமா அவருக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ்ல இருந்து கார் புக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒருவேளை அங்க ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே போற மாதிரி கொஞ்சம் அவைலபிளா இருக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா கௌதம் மாதிரி ஆளுங்களை லீகலா தான் டீல் பண்ண முடியும். அவர் தேவைன்னா போலீஸ் ஃபோர்ஸை கூட யூஸ் பண்ணுவாரு. நம்ம போய் நின்று மறுபடியும் அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வீட்டில் இருந்து வெளியேறதுக்கு எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அவ பாட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம். இதுக்கப்புறமும் நான் மும்பை போகிறது உனக்கு பிடிக்கலனா சொல்லு, நான் போகல. ஆனால் நான் மும்பை போகிறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அங்கே என்னை ரிசீவ் பண்ண ஆள் வந்துடுவாங்க. டெண்டருக்கான அப்ளிகேஷனை சைன் பண்ணி அனுப்பியாச்சு. இந்த டைமில் நீ இப்படி கோச்சுக்கிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா அந்த ஒர்க் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்? இங்கே பாரு, உங்ககிட்ட பேசிட்டு தானே எல்லாமே பண்ணேன். அப்போ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இப்போ ஆரம்பிக்கும் போது கோவப்படுறியே. ஏய் மகா, என்ன ஆச்சு? சாரிங்க,
நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனா என் மனசுக்கு என்னமோ நெருடலா இருக்கு. பேசாம இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறீங்களா? என்ன மகா, எப்படி கேன்சல் பண்ண முடியும்? கௌதம் என்னெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்தினான். அடிமையா வரணும்னு சவால் விட்டான். அதெல்லாம் மறந்துட்டியா? இந்த சூழ்நிலையில ஐஸ்வர்யா வாழ்க்கை முக்கியமா இல்ல நீங்க விட்ட சவால் முக்கியமான்னு யோசிச்சா எனக்கு என் அக்கா தாங்க முக்கியமா படுறா. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மகா, புரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஐஸ்வர்யா இங்க வந்த உடனே எனக்கு கால் பண்ணு. இங்க பாரு, தைரியமா இரு. நான் சீக்கிரமா இந்த டெண்டர் விஷயத்தை முடிச்சுட்டு கிளம்பி வரேன். சரியா? சரிங்க. இப்படி உருன்னு சொன்னா எப்படி? நல்லா சிரிச்சுட்டே சொல்லு. சரிங்க. இதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிற என் செல்லம். சரி, நான் போய் உங்க வாட்ச் சரி, எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. ஐஷோ, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? டேய், என்னாச்சு? ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்காம இருக்க? சீக்கிரம் எடுத்து வை, கிளம்பலாம். ஐஷோ, ஐஷோ ஏன் அழற? என்னமாச்சு? என்னாச்சு? அம்மா, உன் பொண்ணு தோத்து போயிட்டாமா. அவ ஒரு வேஸ்ட்மா. ஐஷோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, இங்க வரும்போது 1000 கனவுகளோட வந்த. கௌதம் என் கூட சேர்ந்து நல்லபடியா வாழ்வாரு, நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும், குழந்தை பிறந்தாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மாடல் ஆயிடுவேன், இப்படி எத்தனையோ கனவுகள் இருந்துச்சுமா. ஆனா கௌதம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாருமா. என்னம்மா, எதுக்காக இப்ப உடைஞ்சு போற? இங்க பாரு, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நினைச்சுக்கோ, சரியா? இனி எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்கானு, கடவுள் மேல பாரத்தை போட்டு கிளம்புமா. எப்படிப்பா? அந்த கடவுள் கெட்டவங்களுக்கு தானேப்பா ஆதரவு கொடுக்கறாரு. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் கஷ்டத்தை தானேப்பா எப்பவும் கொடுக்கறாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் கௌதம் நல்லவரா மாறி என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு தானே நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இங்க இருந்தேன். என்ன பண்றது, எல்லாமே என்னோட தப்புதான். அவங்கள சரியாக்கணும்னு நினைக்கிற எனக்கு அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்க தெரியலையே. அன்பா இருந்து பார்த்துட்டேன், உருட்டி மிரட்டியும் பார்த்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலப்பா.